வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த மாதம் பனியெல்லாம் நமக்கு ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதனால நம்ம இந்த குளிர்கால காய்கறிகள் எல்லாமே எடுக்கலாங்க. நம்ம வந்து காலிஃப்ளவரும் முட்டைக்கோசும் விதை போட்டிருந்தோம். முட்டைக்கோசை பூரா சாப்பிட்ருச்சு பூச்சிங்க. ஏன்னா நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணுறது இல்லை இல்லையா, அதனால காலிஃப்ளவர் மட்டும்தான் நாற்று எடுத்தோம். இதில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கவருக்கு வந்து ஒரு 3 நாற்று அந்த மாதிரி வச்சுருப்போம். இந்த நாற்று நம்ம அப்படியே ரெடிமேடாக வச்சு விட்டுறலாம். இப்போ இது வந்து 1 மாதம் ஆன நாற்று, இன்னும் 1-1.5 மாதத்துல நமக்கு வந்து காய் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இந்த பனி சீசனில் மருந்தடிக்காமல் நம்ம காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் எல்லாமே அறுவடை பண்ணிக்கலாம். நம்ம விதை போட்டும் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம நாற்றா எடுத்து வச்சுருக்கோம். நிறைய பேர் என்னால் விதை போட்டு பராமரிக்க முடியலைங்க, அதனால நாற்றா கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த நாற்று கொடுத்துருவோம். இப்போ இதில் வந்து 3 நாற்று வச்சுருக்கேன். ஒரே பேக்கில் 3 நாற்றையும் வச்சு விடுறதுனாலும் வச்சு விடலாம். இல்லை இதை எடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு நாற்றும் ஒவ்வொரு பேக்கு வைக்கிறனாலும் வைக்கலாம். இப்போ வந்து நான் மண்கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, அப்படி பிரிச்சிங்கன்னா தனித்தனியாக வந்துடும் நாற்று. மண்கலவை இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி இதில் வந்து நான் கொஞ்சம் செடிங்களெல்லாம் டல்லாக இருக்க செடிங்களெல்லாம் ஒவ்வொரு பேக்லேயும் வச்சுருப்பேன். அது கரெக்டாக மெயின்டைன் ஆகி வளர்கிறதுக்காக, அந்த டெம்பரேச்சர் மண்ணோட சத்து அதெல்லாம் மெயின்டைன் ஆகி வளர்கிறதுக்காக. இதில் பாருங்கள், வசம்பு வச்சு விட்ருக்கேன். ரொம்ப டல்லாக இருந்தது, இப்போ தான் கொஞ்சம் தலை இருக்க ஆரம்பிச்சிருக்கு. நடுவில் கொத்தமல்லி சீட்ஸ் போட்டு விட்ருக்கேன். ஹைப்ரிட் கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா வரும் இந்த சீசனுக்கு. போட்டுட்ருக்கேன். 2 கொத்தமல்லியுமே ரொம்ப நல்லா வருங்க. ஹைப்ரிட் போட்டுட்ருக்கேன் நான். இப்போ இதில் எனக்கு இந்த ஓரம் வந்து சும்மா தான் இருக்குது. இந்த ஓரத்தில் வந்து ஒன்றும் பெருசாக முளைக்க போகிறது கிடையாது. இந்த நாற்றை இந்த ஓரத்தில் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா இதில் நிறைய ஈல்டு நம்ம எடுத்துக்க முடியும். ஒரே ஒரு காலிஃப்ளவர் தான் வரும், ஒரு நாற்றுக்கு ஒரு காலிஃப்ளவர் கிடைக்கும். ஆனால் ஆர்கானிக்காக நம்ம வீட்டில் எடுக்கலாம். இப்போ இதை வச்சு விட்டுட்டு இந்த பூச்சி கடிச்சிருக்குது, இது பூச்சி கடிக்கிறது தவிர்க்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி இதுக்கு நிறைய பூச்சி வரும், அதனால நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறதுனால தவிர்க்க முடியாது. இந்த இலைங்களெல்லாம் கிள்ளி விட்டுட்டேன். இது வளரும் போது பார்த்தீங்கன்னா இப்படி வெளியே வந்துடும். வெளியே வந்து இங்கே பூ வைக்கும். அப்போ எனக்கு இதுக்குள்ளே இருக்கிறது எதையுமே பாதிக்காது. அழகாக இது வந்து காய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த மாதிரி ஒரு பேகுனா ஒரு பேக்கில் நம்ம பிளான் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சோம் அப்படின்னா நிறைய ஈல்டு எடுக்க முடியும். நமக்கு மாடி தோட்டத்தையே லாபகரமானதாக மாற்றிக்க முடியும். வீட்டுக்கு தேவையான எல்லாமே சீசன் டைமுக்கு நம்ம எடுத்துக்க முடியும். அதனால இப்போ வந்து காலிஃப்ளவர் நாற்று நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அப்பப்போ ரெடி பண்ண நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன். நீங்கள் கேட்லாகில் பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டிருப்பேன். அதோட பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்டேட்டஸ் வைப்பேன். என்கிட்ட என்ன அதிகமாக இருக்கோ அதனுடைய வீடியோஸை வந்து நான் ஸ்டேட்டஸாக வச்சுருவேன். அதனால் ஸ்டேட்டஸ் பார்க்குற பழக்கம் இருக்கவங்க கொஞ்சம் பாருங்கள் என்னோடய ஸ்டேட்டஸை. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கம்மி காஸ்ட்லேயே வாங்கிக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸில் போடும்போது புக் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறமா மறுபடியும் கேட்கும்போது எங்கிட்ட இல்லாமல் போயிடுது. அதனால ரெகுலராக பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணலாம். அதுபோல் காம்போஸ் எல்லாமே வாட்ஸ்அப் கேட்லாகில் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க நீங்கள் அதில் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ அது போல் இந்த ஒன்று வச்சு விட்டுட்டேன் இல்லையா, இது பாருங்கள். இன்னும் இதுலேயே ஒரே கவர்லேயே 2 நாற்று இருக்குது. இந்த நாற்றுங்களை எடுத்து வேறு வேறு பேக்கில் வச்சு விட்டுருலாம். இப்போ இதை ரெடி பண்ணியிருக்கேன் நான். இதில் ஆல்ரெடி வேறு சீடு போட்டிருக்கேன். புதுசாக ஒரு கத்திரி வெரைட்டி வாங்கினேன், அந்த சீடு போட்டிருக்கேன். அதை நோட் பண்ணியும் வச்சுருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த இதெல்லாம் முளைக்கிறதுக்கு 10 நாள் ஆகிடும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது காட்டு புதினா, இதனுடைய அந்த கட்டிங்ஸ் எடுத்து நான் வச்சுருக்கேன். அதே போல் பால்சமும் வச்சு விட்டுருக்கேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகி வந்துடும். அப்போ நம்ம தேவைன்னா இதில் வச்சுக்கலாம், இல்லைன்னா மாற்றிக்கலாம், வேறு கவருக்கு மாற்றிக்குவேன். இப்போ இதையை வந்து இந்த கார்னரில் ஒன்றும், இந்த பேக் வந்து 18-9 சைஸ் பேகு, கீரையெல்லாம் போட்டுக்கிற மாதிரி நாற்றும் போட்டுக்குவோம். இந்த கார்னரில் ஒன்றும் வச்சு விட்டேன். இப்போ 2 காலிஃப்ளவர் வந்து நமக்கு இந்த இதுலேருந்து கிடச்சிரும். இப்போ ஒரே ஒரு பராமரிப்பு தான், ஆனால் வந்து ஒரு 3-4 ஈல்டு நம்ம ஒரு பேக்லேயோ ஒரு பாட்லேயோ இருந்து எடுத்துட முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வைங்க. எல்லா சீசனல் காய்கறியும் அந்தந்த சீசனுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த காலிஃப்ளவர் நாற்று தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.